கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். பாருங்க, 2 சாமுவேல் 22:50 கர்த்தாவே உம்மை துதித்து பாடுவேன் என்று பக்தன் சொல்லுகிறார். I will give thanks to you and praise. நான் உம்மை துதித்து பாடுவேன். எதற்காக? அவர் செய்த நன்மையான காரியங்களை எண்ணி. இன்னைக்கு நிறைய சூழ்நிலையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவருடைய கிருபைகளை பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அவர் தருகிற நன்மையான காரியங்களை நாம் பார்த்த பின்பதாக அதுக்கு நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். அதை மறந்து விடுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை நாம் துதித்து பாடி அவருக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளுமே நம்மை ஆச்சரியமான பாதையில நடத்தி கொண்டு வந்தவர் அல்லவா? நம்ம அறியாதபடி இரவில் தூங்குறோம், காலையில் விழிப்போம் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில படுத்து தூங்குறோம். இரவில் என்ன சூழ்நிலை நமக்கு தெரியாது. ஆனால் அழகாக நம்மை பாதுகாத்து வருகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமது இருதயம் வேலை செய்கிறது, நமது சரீர அவயவங்கள் எல்லாம் வேலை செய்யுது. காலையில் ஒரு புது பலத்தோடு நம்ம எழுந்து விடுகிறோம். எவ்வளவு ஆச்சரியமான பாதையில நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். இது ஒரு நாளாவது நினைச்ச ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கோமா? நல்லா யோசிங்க. இந்த ஒரு மிகப்பெரிய சாதனம் செய்ய வேண்டிய பணியை ஒரு சின்ன ஒரு சரீர அவயவம் செய்து முடிக்கிறது. நமது பிரெயின், நமது மூளை எத்தனையோ கம்ப்யூட்டருக்கு ஈடாகாது. அத்தனை ஞானமாய் செயல்படுகிற மூளை. இது உருவாக்கின ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆண்டவர். நல்லா யோசிங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்ல, ஆண்டவரை துதிக்கணும்ல. எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அந்த இன்னைக்கு சூழ்நிலை பார்த்து நடக்கிற சின்ன சின்ன காரியங்களை பார்த்து சோர்ந்து போய் விடுகிறோம், கலங்கி போய் விடுகிறோம். ஆனால் நம்மை நடத்தி வந்த ஆண்டவர் எவ்வளவு வல்லவர், நம்மை உருவாக்கின ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் நினைத்து பார்த்து விட்டோமே. ஆனால் நிச்சயமா இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக பயப்படவே மாட்டோம். அவர் நடத்த முடியும். அவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை சுமந்து கொண்டு செல்ல முடியும். அவர் எந்த சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்குள்ள வந்துடும். எனவே அவர் நாமத்தை அறிந்து அவருடைய வழிநடத்தலை உணர்ந்து அவருக்கு நன்றி சொல்லுவோம். அவருக்கு துதிகளை ஏறெடுப்போம். கர்த்தாவே உம்மை துதித்து பாடுவோம் என்று சொல்லி, பாடுவேன் என்று சொல்லி அவரை துதித்து பாடுவோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி சொல்லலாம். நிச்சயமாய் நமது கட்டுகள் உடையும், அற்புதங்களை காண்போம். கவலைப்படாதிருங்கள். அவரை துதிக்க துதிக்க நமது வாழ்க்கையில அதிசயங்களை நாம் காண்போம். ஜெபம்லாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் உம்மை தேடி வந்திருக்கிறப்பா, உம்மை துதித்து பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணக்கூடிய பலத்தை தாரு. ஆமாண்டவரே, நீ செய்த நன்மைகள், நீர் வழிநடத்தி வந்த பாதைகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்க்கும்போது நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை மாத்திரம் அறிந்து உமக்கு துதிக்கிறப்பா. இந்த காலை நேரத்தில் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் செய்த அதிசயங்கள், செய்ய போகிற அதிசயங்கள் மிகப்பெரியவைகளாக இருப்பதற்காக துதிக்கிறோம். தொடர்ந்து முடி கிருபையுள்ள கரமங்களை தாங்கட்டும். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.